இது மார்கழி மாதம். இன்னைக்கு அமாவாசை, அனுமர் ஜெயந்தி. இன்னைக்கு நாம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணால் ரொம்பவே விசேஷம். வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் 66 சர்க்கங்களை உடையது. இதை தினமும் பாராயணம் செய்வது என்பது ரொம்பவே சிரமம். எனவே சுந்தரகாண்ட பாராயணத்தை எளிய வழியில் தினமும் முழுமையாக வாசித்து பலன் பெற இதோ இந்த எளிய பாடலை படித்து மகிழுங்கள். சுந்தரகாண்ட பாராயணம் மனதுக்கு நிம்மதி, தைரியம் தரும். நோயுற்றவர்கள், குழந்தைகளின் திருமண செலவு போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளவர்கள், வரன் தேடுபவர்கள் இதை படித்தால் உரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இதோ அந்த சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவார். இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்ளுவார். கண்டேன் சீதையை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணைமிகு ஸ்ரீராமபக்த ஆஞ்சநேயர் பெருமை இது. அஞ்சனை தனையன் அலைக்கடல் தாண்டவே ஆயுத்தமாகி நின்றான். அனைத்து வானரங்களும் அங்கதனும் ஜாம்பவானும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினர். வானவர்கள், தானவர்கள், இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாரி பொழிந்தனரே. மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கண்டு ஹிம்சைவதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டிய இலங்கை சேர்ந்தான். இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்து இலங்கையை கலக்கினான். அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடியே அசோகவனத்தை அடைந்தான். சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான். ராவணன் வெகுண்டிட, ராட்சசியர் அரண்டிட, வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க. கணையாழியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கன் மேல் கோபம் கொண்டு சோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தான். பிரம்மாஸ்திரத்தினால் பிணைக்கப்பட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் பெயர் சொல்ல வெகுண்ட இலங்கை வெந்தன் வையுங்கள் தீ வாழுக்கின்றான். வைத்த நெருப்பினில் வெந்ததே இலங்கை நகர். அரக்கனின் அகந்தையை அழித்திட அனுமனும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு ஆகாய மார்க்கத்தில் தாவி வந்தான். அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்த அவர் ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமனிடம் கண்டேன் சீதையை என்றான். வைதேகி வாய்மொழியை அடையாளமாய் கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணியை கொடுத்தான். மனம் கனிந்த மாருதியை மார்போடு அணைத்து ஸ்ரீராமர் மைதிலியை சிறைமீட்க சித்தமானார். ஆழ்கடலில் அற்புதமாய் அணைகள் கட்டி படைகள் சூழ அனுமனும் இலக்குவனும் உடன் புறப்பட்டனர். அழித்திட்டான் ராவணனை, ஒழித்திட்டான் அதர்மத்தை. அயோத்தி சென்ற ஸ்ரீராமன் அகிலம் புகழ ஆட்சி செய்தான். அவனை சரண் அடைந்தோர்க்கு அவன் புகழ் என்றும் உண்டு. எங்கே எங்கே ரகுநாத கீர்த்தனமோ அங்கே அங்கே சிரம் மேல் கரம் குவித்து மனம் உருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கும் ஆஞ்சநேயா, உன்னை பணிகின்றோம், பன்முறை உன்னை பணிகின்றோம், பன்முறை உன்னை பணிகின்றோம். ஜெய் வீர ஹனுமான், 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 ஜெய் வீர ஹனுமான்.